பெண்ணின் பெற்றோர் தாம் பெண்ணை உரிய பருவத்தில் ஒரு ஆடவன் கையில் ஒப்படைத்து, இன்று முதல் இவளுக்கு சர்வமும் நீங்களே, தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இவளை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது என்று தத்தம் செய்து கொடுப்பதை ஒவ்வொரு கணவனும் எண்ணி பார்க்க வேண்டும். அடித்தாலும் அணைத்தாலும் நாம் தானே தவிர அவளுக்கு யார் இருக்கிறார்கள் என்ற பெருந்தன்மையான குணம் ஒவ்வொரு கணவனுக்கும் வாய்க்க வேண்டும். குடும்பம் என்பது ஆட்சி கோப்பானது. அந்த ஆட்சி பொறுப்பு இல்லத்தரசியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. குடும்ப பாரத்தை ஏற்க மனைவியை கட்டுப்படுத்துதல் கூடாது. வாழ்க்கை முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்று அவளுக்கு தெரியாதா? சில கணவன்மார் தொட்டதற்கெல்லாம் மனைவி கோபித்துக் கொள்வார்கள். மனைவியிடம் சில குறைகள் காணப்படலாம். குறை இல்லாதோர் மனிதராகாதார். மனைவியிடம் காணும் சிறு குறைகளை பெரிதுபடுத்தி அதற்கான ஒரு மகாபாரத போர் தொடுக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்க முதலில் தன்னிடம் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆவதற்கு முன்பு எதேர்ச்சியாக திரிந்து வந்தது போல குடும்பஸ்தனான பின்பும் திரியக்கூடாது. அப்படி வெளியே சுற்றிவிட்டு இரவு நெடுநேரம் சென்று வீடு திரும்பும் பழக்கத்தை திருமணமானதும் விட்டொழிக்க வேண்டும். தனக்காக ஒருத்தி வீட்டில் காத்து கொண்டு இருப்பால் அந்த நினைவுகளை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும். நண்பர்களோடு சேர்ந்து சீட்டாடுதல், சினிமா நாடகம் பார்ப்பதும், வெளியூருக்கு உல்லாச பயணம் செய்வதும் மங்கை ஒருத்தியை பிடிப்பதற்கு முன்னால் இருக்கலாமே தவிர மணந்தபின் தொடரக்கூடாது. கணவன் செய்யும் தவறை கண்டிக்கும் உரிமை மனைவிக்கு உண்டு. நேரம் கடந்த நேரத்தில் வீடு வந்து கதவிடிப்பதும், கண்ட நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு காசை கரியாக்கும் பொறுப்பற்ற தன்மையால் குடும்பத்தை அவர்கள் கவனிக்காமல் நாடோடி போல ஊர் சுற்றுவதை காணும் மனைவி தன் கணவன் போக்கை கண்டிக்கும் உரிமை பூரணமாக அவள் பெற்றவள். கணவனை கண்டிப்பது மனைவியின் கடமைகளுள் ஒன்று. கண்டிக்கும் மனைவி கணவன் கண்ணுக்கு கடும் நஞ்சாக தோன்றுகிறாள். கணவன் சினம் கொள்கிறான். மனம் போனபடி மனைவியை பேசுகிறான். சினத்தின் மேலீட்டால் மனைவியை தாறுமாறாக அடித்து காயப்படுத்துவதையும் பார்க்கிறோம். இத்தகைய மனித தன்மை வாய்ந்ததா? படிப்பில்லாத அல்லது ஜென்மங்கள் கூட அத்தகைய செயல் புரிந்தாலும் பரவாயில்லையே, படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் இப்படி மிருகத்தனமாக நடந்து கொள்ளலாமா? சில பெண்கள் செய்த தவறை திரும்ப செய்வதும் உண்டு. அதற்காக அவர்களை மிருகத்தனமாக அடிப்பது கூடாது. அன்பினால் அகிலத்தையும் கட்டி ஆளலாமே. வாஞ்சையினால் கல் மனதையும் கரைய வைக்கலாம். கொல்லும் வேங்கையையும் கொடும் புலியையும் அன்பிற்கும் வாஞ்சைக்கும் அடிபணிந்து அடங்கிவிடும் என்றால் பெண்கள் தாம் அடங்காமல் போவார்கள். பொறுமை கடலிலும் பெரியது. மனைவியின் குற்றக்குறைகளை பொறுமையுடன் சகித்து அக்குறைகள் மேலும் நேராதபடி பார்த்து கொள்வதுதான் மனிதத்தன்மை, மனித தர்மமும் கூட. சில மாமியார் கணவன் மனைவி இன்பமாய் வாழ்வதை காண சகிக்க மாட்டார்கள். இதனடா அநியாயம், நான் ஒருத்தி இருப்பதை மறந்து இப்படி ஆட்டம் போடுகிறீர்களே என்று அங்கலாய்த்து கொள்வதையே தொழிலாக கொள்வார்கள். பொண்டாட்டியை சுற்றி திரிகிறானே மனுஷனாயிவன் என்று நேற்று வந்தவளை தலைமையில் வைத்து கொண்டு ஆடுகிறானே, அவன் புத்தி ஏன் இப்படி கெட்டு போச்சு என்ற புகார் கிளப்பவும் தயங்க மாட்டார்கள். சில மாமியார்கள் மருமகள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் குறை காண்பதில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பர். அவள் மீது இல்லாததும் பொல்லாததுமாக தன் மகனிடம் சொல்லி மனைவியை அடிக்க செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கணவன், அதாவது குடும்பத் தலைவன், மிக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவியை கண்டித்தரால் தான் தாயின் மனம் சாந்தி அடையும் என்பதை உணர்ந்து மனைவியை ஜாடைமாடியாக கண்டிக்கத்தான் வேண்டும். தாயின் மனதை போர்க்களமாக்கிவிட்டால் பிறகு அந்த போர்க்களத்தில் அமைதியே சிருஷ்டிப்பது அரும்பெரும் காரியமாகிவிடும். என் மனைவி இப்படிதான் நடந்து கொள்வாள், இதைத்தான் செய்வாள் என்று ஒரு கணவன் தன் மனைவிக்காக பரிந்து பேசுவதனால் சில தாய்மார் பெரிய யுத்த களத்தையே சிருஷ்டித்து விடுவார்கள். அவர்களுக்கு ஆதரவாக மாமியார் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் படையெடுத்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சில குடும்பங்களில் கணவனும் மனைவியும் ஓயாமல் சண்டையிட்டுக் கொள்வதை பார்க்கலாம். சண்டையும் சச்சரவும் ஆக உள்ள குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் எங்கனம் நிலவும்? மனைவியிடத்தின் கணவன் அன்பு மாறி பொழிய வேண்டும். இனிக்க பேசி இன்புற வேண்டும். தலைவி விரும்பும் பொருளை தட்டாமல் வாங்கி தர வேண்டும். பலகாரம் வாங்கி கொடுக்கலாம். தினமும் வெளியே சென்று வீடு திரும்பும் போது மலர் சென்று, கதம்பகம், பழம் முதலியவை வாங்கி வந்து மனைவிக்கு கொடுக்க வேண்டும். மனைவியை மகிழ்விக்க கணவன் கடமைப்பட்டவனாவான். நகை நட்டு வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்விக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் நல்ல சேலை ரவிக்கைகள் வாங்கி கொடுக்கலாம். மனைவி கர்ப்பம் தரிக்கும் காலத்தில் அவள் மனதில் சதா மகிழ்வூட்ட வேண்டும்.
மனக்கவலை சற்றும் அவளை அகசாதபடி அவளை பார்த்து கொள்ள வேண்டும். அவள் விருப்பம் அறிந்து கொண்டவனவற்றை வாங்கித்தர கணவன் சற்றும் தயங்கக்கூடாது. கணவனே கண்கண்ட தெய்வம் என நம்பியிருக்கும் மனைவிக்கு கணவனைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பம்பரம் போல் சுழன்று கொண்டிருக்கும் தலைவிக்கு பொழுதுபோக்கு அவசியம் தேவை. கடற்கரை, சினிமா, நாடகம் போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்ல தவறலாகாது. பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது மறுபிறவி எடுப்பது போன்றது. ஆகவே நிறை கர்ப்பிணியாக உள்ள பெண்களை மனம் கோணாதவாறு பேணுதல் கணவன்மாரின் தலையாய கடமையாகும். சில கணவன்மார் மனைவியை காரணமின்றி என்று சந்தேகித்து குடும்ப வாழ்க்கையில் கசப்பை உண்டாக்கி கொள்கிறார்கள். சந்தேகம் என்ற நஞ்சு பாம்பு குடும்பம் என்ற பூங்காவில் புகுந்துவிடும். அதனால் குடும்பம் குட்டி சுவராகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. குடும்ப வாழ்வில் குதூகலம் கூத்தாட வேண்டுமென்றால் கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமும் சண்டை சச்சரவோ விட்டு கொடுக்காத மனப்பான்மையோ தலை காட்ட விடக்கூடாது. கணவன்மார் இந்த விஷயங்களில் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்துதல் வேண்டும். கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற நற்பண்புடைய தமிழ் பெண்கள் தங்கள் கணவன்மாரை தெய்வம் என போற்றுதல் வேண்டும். கணவனை நெஞ்சார நேசிக்க வேண்டும். உள்ளத்தில் பகையும் உதட்டில் உறவும் வைத்து கொள்ளக்கூடாது. காம வைத்தியம் கொண்டு கணவனை பகைத்து கொள்வார்கள். சில பெண்கள் பெரும் தவறு. பட்டு சேலையும் பகட்டு வாழ்வும் தான் பிரதானம் அல்ல என கருதும் பாவையரும் உளர். பட்டு சேலைக்கு தரும் மதிப்பில் பாதியளவு கூட கணவனுக்கு தர மறுக்கும் மங்கையர் திலகங்கள் பட்டோடபத்திற்கு அடிமையானவர்களே. அன்பான பேச்சும் அடக்கமான தன்மையும் எளிய வாழ்க்கையும் பெண்களிடம் பூரணமாக இருக்க வேண்டும். கணவன் ஒன்று சொல்லும் முன் அவன் மேல் பாய்ந்து கவ்வும் சுபாவம் மனைவிக்கு இருக்கக்கூடாது. கணவனின் விருப்பம் போல் நடப்பவள்தான் உத்தமி. அவள்தான் மனைத்தக்க மாண்புடைய நங்கை. தாய்க்கு பின் தாரம் என்று கூறப்படும் தாரக மந்திரத்தின் கருத்துக்கள் தான் என்ன? தாய் தன் பிள்ளையை எடுத்து அன்பு மழை பொய்வாள். அதை போலவே மனைவியும் தன் கணவனிடத்தும் அன்பு மழை பொய்ந்து அகமகைய செய்ய வேண்டும். தாய் தன் மகளுக்கு அறுசுவை உண்டி படைத்து ஊட்டமளித்து வளர்ப்பாள். மனைவியும் தன் கணவனுக்கு பல்சுவையுடன் கூடிய நல்ல உணவு படைத்து அவன் உடலுக்கு தெம்பு ஊட்டுவாள். அன்பு காட்டுவதில் தாயை போலவும், பணிவிடை செய்து உபசரிப்பதில் ஒரு வேலைக்காரியாகவும், ஆலோசனை கூறுவதில் அமைச்சராகவும் மனைவி ஒரு கணவனுக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஒரு விலைமாது போல சுகம் தருபவளாக இருக்க வேண்டும். கணவனுக்கு மனைவி அன்பு காட்டி உபசரிப்பதில் கஷ்டம் ஒன்று இருக்க முடியாது. காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல அன்பு. அது நெஞ்சின் அடித்தளத்திலிருந்து பிறக்கின்றது. அவர்களுக்கு அன்பு வாய்வழியாகவும் செயல் மூலமாகவும் வெளிப்படுகிறது. ஆகவே கணவனோடு அன்பாக பேசவும் வாஞ்சையோடு உபசரிக்கவும் மனைவியும் கஷ்டப்படுத்த இல்லையே. கணவனுக்கு பணிவிடை செய்வதை சில மனைவிமார்கள் கேவலமாகவும் சுமையாகவும் கருதுகிறார்கள். கட்டிய கணவனுக்கு பணிபுரிவதா கேவலம்? மனைவிமார்கள் தாங்கள் கணவரையும் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் யாரும் கெட்டு போவதில்லை. எனவே கணவன்மார்கள் மற்றும் மனைவிமார்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலாம். எனவே குடும்பத்தில் சந்தோஷம் தழைத்தோங்க கணவன் மற்றும் மனைவிக்கு மேற்சொல்லப்பட்ட சில அறிவுரைகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என கருதுகிறேன். நாளை இது போன்ற ஒரு நல்ல அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.